பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலன்பார்ந்தர்களே, பைபிளுடைய முக்கியத்துவம் இறை வார்த்தை வாசிப்பதனுடையது, இறை வார்த்தை கடைப்பிடிப்பதனுடைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு பைபிளில் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப தெரிஞ்ச வசனம். நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். ஒரு வசனம் இருக்குல்ல பைபிளில், எங்கே இருக்குது? விடுதலை பயணம். வெரி குட். 23வது அதிகாரமா? விடுதலை பயணம் கரெக்ட் தான். அதிகாரம் 15 வசனம் 26 கரெக்ட். 26வது வசனம் நான் மைக்கிலே வாசிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கோங்க. 15:26. மேலும் அவர், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால். இவ்வளோ கண்டிஷன் இருக்குதுங்க. நமக்கு தெரிஞ்ச வசனம் என்ன? நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். ஆண்டவர் யார்? குணப்படுத்தும் ஆண்டவர். ஆண்டவர் குணப்படுத்துகிறவர் தான். நம்ம என்ன செய்யணுன்ற ஒரு செக்ஷனே முன்னால் இருக்குது. அது நமக்கு தெரியாது, நம்ம வாசிக்கிறதும் கிடையாது, வாசிச்சும் கிடையாது. இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது. there are these many prerequisites. இவ்வளோ முடியத்தினுடைய கடைசியில் தான் நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். அந்த ப்ரீரெக்வசிட், அதனுடைய கண்டிஷன்ஸ். அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். நமக்கு கடைசி லைன் மட்டும்தான் தெரியும், என்ன? ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார். ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கிற இவ்வளோ கண்டிஷன்ஸ், ப்ரீரெக்வசிட்ஸ் என்னெல்லாம் பாருங்களேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு. ஆண்டவருடைய குரல் எங்கே இருக்குது? கேட்க முடியுமா? ஆண்டவருடைய குரலை கேட்க முடியுமா? கேட்கலாம். எங்கே கேட்கலாம்? நீங்களே பைபிளை வாசிக்கும் போது ஆண்டவருடைய குரல் உங்களுக்கு கேட்கலாம். யூ கேன் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் காட், யூ கேன் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். நீங்கள் பைபிளை கொஞ்சம் சத்தமாக வாசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் உங்களோட பேசுகிறது உங்களுக்கு புரியும். குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து. அப்போ குரலுக்கு செவி சாய்க்கும் போது உங்களுக்கு என்ன செய்யணுன்றது தெரியும். ஒன்ஸ் யூ லிசன், யூ நோ. அப்பா சொல்கிறத காதால் கேட்டால் அப்பாவுக்கு என்ன விருப்பன்றது நமக்கு செய்ய முடியும். அம்மா சொல்கிறத காதால் கேட்டால் அம்மாவனுடைய விருப்பம் என்னன்னு தெரியும். அப்போ அப்பா அம்மாவனுடைய குரலை கேட்கும் போது குழந்தைக்கு என்ன செய்யணுன்றது தெரியும். செவி சாய்த்து அவர் பார்வையில் நலத்தோடு செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி. ஆண்டவர் தந்த கட்டளைகள், மோசே வழியாக தந்த கட்டளைகள் எத்தனை? 10 கட்டளைகள். 10 கட்டளைகளை மட்டுமா மோசே தந்தார்? அப்புறம் என்ன கட்டளைகள் எல்லாம் தந்தார்? வேறு ஏதாவது கட்டளைகளை தந்திருக்கிறாரா? மொய்சனின் சட்டப்படி அப்படின்னு சொல்லி மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் சட்டத்தை பற்றி பேசுவாங்க. திருச்சட்டம் 10 சட்டங்கள் மட்டுமா மொய்சன் வழியாக கொடுக்கப்பட்டது? 613. அப்போ இந்த செக்ஷன் எங்கேருந்தெல்லாம் வருது? எங்கெங்கேயோ டாக்கெல்லாம் கேட்டு வச்சுருக்கிறீங்க. வெரி குட், பரவாயில்ல, ஞாபகம் இருக்குது, சந்தோஷம். 1 10 கட்டளை. 2 டயட்ரி லாஸ் இருக்குது. எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது மோசே சொல்லி தந்திருக்கிறார் பழைய ஏற்பாடின்படி. எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது. 3 அவர் தந்த சட்டம், கோயிலில் வரும்போது எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாது. ஆச்சாரங்களுடைய சட்டம் இருக்குது, சடங்குகளுடைய சட்டங்கள் இருக்குது. இவ்வளோ சட்டங்களெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். இதெல்லாம் சேரும் பொழுது தான் 613. ஒரு பலி செலுத்தும் பொழுது எதெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியணும், எதை நீங்கள் கீழ்ப்படியக்கூடாது, எப்படிப்பட்ட ஆடை கொண்டு வரணும், எப்படிப்பட்ட காளையை கொண்டு வரணும், எதை கொண்டு வரணும், எதை கொண்டு வரக்கூடாது, இப்படி எல்லாத்துக்குமே சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்கள் தெரியணும்னா பைபிளை படிக்கணும். ஓகே. கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால். இவ்வளோ விஷயம் செஞ்சால் என்ன கிடைக்கும்? ஹீலிங் கிடைக்கும். இப்போ உங்கள் மனசில் என்ன தெரியுமா தோணுது? அவ்வளோ ஈஸியாக இப்போ எங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியுது ஃபாதர். அவ்வளோ ஈஸியாக நாங்கள் எதுக்காக வந்தோமோ அது கிடைக்காதுன்னு தோணுது. ஆனால் உண்மையாகவே உங்களை பாராட்டுறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் லீவ் இருக்கிறவங்களாம் இருக்கலாம்.
ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க இருக்கலாம், வேலைக்கு மற்ற வேலைகளுக்கு போகிறவங்க இருக்கலாம், ஏன் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருக்கலாம், ஒரு நாள் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, வீட்டில் எல்லாரோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கலாம். அப்போது இன்றைக்கி ஃபாதருக்கு தெரியல எத்தனை பேருக்கு சமைக்கணும், எத்தனை பேருக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஃபாதர் யோசிச்சுட்டே இருந்தார். ஃபாதர் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல, எல்லாமே ஒரு அன்சர்டன் அந்த நம்பர், ஏன்னா பக்கத்துல எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். ஆனால் ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சொல்லக்கூடாது, இருந்தாலும் கத்தோலிக்க திருச்சபையில் இல்லையா நம்ம கடைப்பிடிக்கக்கூடாத ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறோம். இன்றைக்கி முகூர்த்த நாள் ஃபாதர் அப்படின்னார். அதனால் நிறைய பேர் வரமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னார். பாருங்களேன், இன்றைக்கி எத்தனையோ கல்யாணங்கள், திருமணங்கள் நடக்குது கத்தோலிக்க திருச்சபையில். இன்னைக்கு ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அப்போ பாருங்களேன், இவ்வளோ விஷயத்தையும் கேட்டுட்டு நம்ம இந்த திருப்பள்ளியினுடைய டாக்குலையும் நான் திரும்ப சொல்லுவேன். ஏன்னா திருப்பள்ளியினுடைய டாக்கு ஆண்டவர் விதைச்ச விதையை பற்றி தான். அந்த விதை முளைக்காத காரணம் தெரியுமா? இதை மாதிரி மனுஷன் ஏறி இறங்கி போன வழியாக இருக்குங்க. மனுஷன் ஏறி இறங்கி போன வழி. மனுஷன் சொல்லியிருக்கிறான் இன்றைக்கி கல்யாணத்தை நடத்துன்னு, அதனால் இன்றைக்கி நடக்குது. மனுஷன் ஏறி இறங்கி போன வழியில் விதை முளைக்காது, விதை முளைக்காது. எவ்வளோ தான் விதையை கேட்டாலும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்விடேஷன் கிடச்சிருக்கும் கல்யாணத்துக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் போகாமல் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா உங்களை உண்மையாகவே பாராட்டுறேன். சந்தோஷமாக இருக்குது. இறை வார்த்தையின் மீது உள்ள ஒரு சந்தோஷத்தில், ஆர்வத்தில் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே பாராட்டுறேன். நீங்கள் அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஆண்டவரே இந்த ஆன்மீகமான விஷயத்தில் என்னை பங்கெடுக்க நீ என்னை கொண்டு வந்தீங்க இல்லையா, நன்றி. அப்போ வராத நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, வராத நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேலே நமக்கு என்ன வரணும்? என்ன தோணணும்? என்ன தோணணும்? கோபம் தோணக்கூடாது, அலட்சியம் தோணக்கூடாது, வெறுப்பு தோணக்கூடாது, கேவலமாக பார்க்கக்கூடாது. அவங்க மேலே நமக்கு பரிதாபம் தோணணும், அவங்க மேலே நமக்கு இரக்கம் தோணணும். இன்றைக்கி இந்த 4 நட்சத்திரம்லாம் பார்த்து கல்யாணம் வச்சாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நமக்கு இரக்கம் தோணணும். அவங்கள விதிக்காமல் அவங்க மேலே பரிதாபம் தோணணும். அந்த பரிதாபம், பிறர் மீது பரிதாபம் தோணும் பொழுது, பிறர் மீது இரக்கம் தோணும் பொழுது, அந்த பரிதாபம் நம்ம எங்கே கொண்டு போகணும்? எங்கே கொண்டு போகணும்? இவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பரிந்துரை ஜெபத்துக்கு கொண்டு போகணும். புரிஞ்சுதுங்களா? ஆண்டவரே என்னை இன்றைக்கி கொண்டு வந்தீங்க, இன்றைக்கி கொண்டு வரணும், நீங்கள் ஆசைப்பட்டவங்க இன்றைக்கி வரலை, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்போ பிறர் மீது உள்ள பரிதாபம், பிறர் மீதுள்ள அனுதாபம், பிறர் மீதுள்ள இரக்கம் நம்மை பரிந்துரை ஜெபத்துக்கு கொண்டு போகணும். சரி, அது இன்றைக்கி மட்டும் கிடையாதுங்க. சில ஆன்மீகமான விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க, உங்களால் செய்ய முடியுது. சரி, நீங்கள் நினைக்கிறீங்க நான் டெய்லியும் ஜெபமாலை ஜெபிக்கிறேன். மேபி உங்கள் ஹஸ்பண்ட் ஜெபிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஹஸ்பண்ட் கோயிலுக்கே போகாதவங்க, நீங்கள் டெய்லியும் திருப்பலிக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்கள் பையன் கோயிலுக்கு வராதவனாக இருக்கலாம், பொண்ணு கோயிலுக்கு வராதவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு தோண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பரிந்துரை ஜெபம். யூ ஷுட் ப்ரே ஃபார் தெம். உங்களுக்கு அவங்க மேலே கோபம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு அவங்க மேலே வர வேண்டியது அனுதாபம், இரக்கம். தட் இரக்கம், தட் அனுதாபம், தட் பரிதாபம் ஷுட் லீட் யூ டு இன்டர்செசரி ப்ரேயர். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை விதிக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜெபமாக மாற்றுங்க. உங்கள் வீடு மட்டும் கிடையாதுங்க, சில டைம் உங்கள் மாமனாராக இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இன்றைக்கி உங்களுடைய பங்கில் இல்லை கோயிலில் இருக்கிறவங்களா இருக்கலாம். டோன்ட் ஜட்ஜ் தெம். விதித்து அவங்கள தள்ளி போட்டுடாதீங்க. மாறாக நீங்கள் உண்மையாக ஆன்மீகவாதியாக இருந்தால் இன்றைக்கி அதை ஜெபமாக மாற்றுங்க, பரிந்துரையாக மாற்றுங்க. ஆண்டவரே இன்றைக்கி என்ன கொண்டு வந்தீங்க, ஆனால் இன்றைக்கி வர முடியாதவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இன்றைக்கி நீங்கள் என்ன ஜெபமாலை ஜெபிக்க என்ன அனுமதிச்சிங்க, ஜெபமாலை இன்றைக்கி ஜெபிக்காதவங்களுக்காக நான் என்னுடைய ஜெபமாலையில் சேர்த்துக்கிறேன். ஆண்டவரே இன்றைக்கி நான் ஒரு நல்லது செஞ்சேன், ஒரு ஏழ்மையானவனுக்கு ஒரு 10 ரூபா போட்டேன், ஒரு 20 ரூபா போட்டேன், என்னால் முடிஞ்சதை செய்கிறதுக்கு நீ என்னை அனுமதிச்சேன். அப்போ செஞ்சது நான் கிடையாது, செஞ்சது ஆண்டவர். ஆண்டவரே அதனால் நன்றி. அது செய்ய முடியாதவங்களுக்காக நான் உங்களுக்காக பரிந்துரை ஜெபிக்கிறேன். இதுதாங்க உண்மையான ஆன்மீகவாதி. நமக்கு திமிரு வராது. அப்போ நமக்கு திமிரு வராது. நான் பங்கு பேரவையில் இருக்கிறேன் பார், நான் பார் கோயிலுக்கு என்னெல்லாம் செய்கிறேன் பார், நான் பார் மரியாயின் சேனையில் இருக்கிறேன் பார். நமக்கு அந்த அகங்காரம் வராது, அந்த திமிரு வராது. ஆண்டவர் என்னை வச்சு இது செய்ய வைக்கிறார், அவ்வளோதான். காட் இஸ் மேக்கிங் மீ டூ திஸ். ஸோ ஆண்டவரே நன்றி. இது செய்யாதவங்களுக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய கோயிலை க்ளீன் பண்ணுறது யார் தெரியுமா? நான் தான். அது திமிரு வந்துடும், திமிரு. ஆண்டவரே
இந்த கோயிலை இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு சக்தியை கொடுத்தீங்களே, நன்றி. இந்த கோயிலில் வந்து செய்யாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நான் பரிந்துரை ஜெபிக்கிறேன். சப்போஸ் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பங்கில் ஒரு அன்பியம் தான் இதை செலிப்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எல்லா பங்குலையும் இருக்கும் இல்லையா, இன்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த திருப்பலியை கொண்டாட வேண்டியது இந்த அன்பியம்னு ஃபாதர் 2 வாரம் முன்னாலே சொல்லிடுவார், இல்லை 1 மாதம் முன்னாலே சொல்லுவார். சனிக்கிழமை அப்போ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் செய்யணும். நீங்கள் நிறைய அன்பியங்களில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரவே மாட்டாங்க, கோயிலை க்ளீன் பண்ண வரமாட்டாங்க, விசுவாசிகளின் மன்றாட்டி எழுத வரமாட்டாங்க இல்லையா, எதுக்குமே வரமாட்டாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகத்துக்கு வந்து நிற்பாங்க. உங்களுக்கு அவங்க மேலே என்ன தோணும்? கோபம் தோணும். உங்களுக்கு அவங்க பாட்டு பாட வந்து நிற்பாங்க, விசுவாசிகள் மன்றாட்டுக்கு வந்து நிற்பாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும்? நான் தொடப்பத்தை எடுக்க வரணும், பைபிள் எடுக்க அவங்க வரணும். எனக்கு அவங்க மேலே கோபம் வரும். உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்தால் ஆண்டவரே விட்டுடுறேன், நன்றி. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குல்ல? பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தோணுது, ஃபாதர் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னு உங்களுக்கு எப்படி தோணுது? நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா, கவுன்சிலிங் வராங்க, கன்வர்ஷன் வராங்க, நம்ம கேட்குறோம் இல்லையா என்னெல்லாம் வேதனையில் வராங்க அப்படின்றது. அதனால் சில அன்பார்ந்தவர்களே, நமக்கு அகங்காரம், என்ன தொடப்பத்தை தான் தூக்க வச்சிங்களா ஆண்டவரே நன்றி. எல்லாம் ஒரு தியான மையத்தில் எல்லா முதல் சனிக்கிழமை நைட் விஜில் இருக்குது. நைட் விஜில் வர நிறைய முகங்கள்லாம் பார்க்குறீங்க எல்லா முதல் சனிக்கிழமையும். அப்போ சில டைம் வெள்ளிக்கிழமை சிலவங்கெல்லாம் வந்துடுவாங்க க்ளீனிங் பண்ணுறதுக்காக, இல்லை சனிக்கிழமை காலையில் வந்துடுவாங்க, தொடப்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சேரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு அம்மா வருவாங்க, வயசானவங்க. அவங்களுடைய இந்த விரல் நமக்கெல்லாம் இப்படி நம்மளுடைய அந்த தசையெல்லாம் வி ஹாவ் அவர் ஃப்ளஷ், மாம்சம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக உழைச்சி இந்த விரலில் இந்த மாம்சம் இல்லை, இது உள்ளே போச்சு. அதனால் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பலம் இருக்காது, அவங்களுக்கு வலிக்கும். ஆனால் அவங்க ரெகுலராக இந்த சனிக்கிழமையில் வந்து க்ளீன் பண்ணுறவங்க, வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமை இந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறவங்க தான். அதை தொடப்பத்தை எடுத்து க்ளீன் பண்ணி இப்போ அவங்களுடைய அந்த கைக்கு அந்த சொல்கிறாங்க, ஃபாதர் வலியே இல்லை. எவ்வளோ வருஷமாக இருந்த வலி ஃபாதர், எவ்வளோ வருஷமாக. அவங்க பைபிள் எடுத்து வாசிக்கலைங்க, அவங்க தொடப்பத்தை எடுத்து தான் க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ என்னால் என்ன செய்ய முடிகிறதோ ஆண்டவரே நீர் என்னை வச்சு செய்ய வைக்கிறீங்க, ஆண்டவரே நன்றி. இதாங்க சரியான ஆன்மீகம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நான் ஒரு ஆன்மீகத்தை வாழும் பொழுது, வாழாதவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்ற வேண்டியது அனுதாபம். அந்த அனுதாபம் அவர்களுக்காக ஜெபிக்க என்னை தூண்ட வேண்டும். இல்லை சில சிஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் கான்வென்ட்லேயும் நடக்கலாம். இது ஃபாதர்ஸ் எங்களுடைய கம்யூனிட்டி இதெல்லாமே நடக்கலாம், குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கலாம். நான் மட்டும் செய்கிறேனே, அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே. உண்மையான ஆன்மீகம் என்ன தெரியுமா? அப்படி செய்யாதவங்களையும் ஆண்டவர் முன்னால் ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்க தூண்டும் பரிந்துரை ஜெபமாக மாற வேண்டும். இந்த அனுதாபங்களை ஒழிய இது உங்களுடைய புலம்பல்களாக மாறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.